லைஃப்பில் நான் இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு பேய்களை தேடி போயிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு பேய்களையும் தாண்டி நிறைய ஆபத்து காத்திருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத நிறைய மர்மமான உருவத்தை என்னோட நைட் விஷன் கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு அரண்மனையை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண. நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அரண்மனையில் எனக்கு நடந்த சம்பவம் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. இந்த அரண்மனைக்குள்ள யாரு உள்ள நிறைய ட்ரை பண்ணாலும் அவங்க மர்மமான முறையில் காணா போயிடுறதாகவும் சில அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதாகவும் சொல்றாங்க. பாம்பு சட்டை இங்கே தான் இருக்கியா? அழிக்கிற நேரத்தில் ஒரு உருவம் வந்து நின்றுட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். பார்த்ததுலேருந்து நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு பயந்து ஓடி போயிட்டோம். அந்த 2 நாளும் தூங்கவே இல்லை யாரும். உரப்போக்கு நான் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன்? உனக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன்டி. கிணறு எவ்வளோ ஆழம் இருக்கும். மேலே இருந்து ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சு. ஆனால் இந்த அரண்மனை எந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னு தெரியல. 500 வருஷம் பழமையான அரண்மனைன்னு சொல்கிறாங்க. யாரு யார் அது? கதவு பாடுச்சு, நான் பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னன்னா தனியாக வந்திருக்கேன். நினச்சதான் ரொம்ப பதட்டமாக இருக்கு. ஆயிடுச்சு. யாரு? கேப்சர் பண்ணிட்டேன். உங்களை நான் பார்த்துட்டேன். அங்கேயே இருங்க. இங்கே தான் உட்காந்துடுச்சு. ஷியோராக சொல்லுவேன், இங்கே தான் உட்காந்துருச்சு. நான் கேப்சர் பண்ணேன். நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் எதனால் செத்து போனீங்கன்னு சத்தியமாக தெரியல. சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எங்கே இருக்கீங்க? நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா அதையாவது சொல்லுங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். இது என்ன ரூமு? இது ஆக்சுவலாக அந்த காலத்தில் பானை இருக்குல்ல பெருசாக, இது ஃபுல்லாக
நெல்லாக நிரப்பி இந்த அரிசி நெல்லுலாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக நிரப்பி இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அவங்க அந்த காலத்தில் வந்த ராஜாக்கள் ராணிகள்லாம் அந்த நெல்லெல்லாம் கொடுப்பதா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ வருஷம் ஆனாலும் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கு பாருங்க. உடனே ஓப்பனில் தான் இருக்கு. அந்த நெல் அரிசிலாம் அப்படியே இருக்கு பாருங்களேன், அப்படியே இருக்கு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்களேன். இது ஃபுல்லாக நிரப்பி அடியில் இது மாதிரி ஓட்டை போட்டு அடியில் எடுத்து இது மாதிரி கொடுப்பாங்க போல. இந்த நெல் அப்படியே இருக்கு பாருங்க. ஆனால் இப்பேற்பட்ட அழகான அரண்மனையை எதுக்கு இப்படி மாற்றினாங்கன்னு தெரியல. இந்த சமூக விரோதிகள்லாம் இப்போ தான் அப்படி இருக்காங்கன்னா அந்த காலத்துலேயும் இருந்திருக்காங்க போல. பானை இது என்னது? சூட்கேஸு, பட் எம்டியாக இருக்கு. சரி, ஓகே, கிளம்பலாம். ஏய், இங்கே ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண. இந்த இடத்துல ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண. எதுக்கு என்ன சுத்த விட்டுட்டே இருக்கீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பிரச்சனை ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைச்சா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒண்ணுமே புரியல. ரொம்ப மர்மமா இருக்கு இந்த அரண்மனையில. இந்த அரண்மனை செவுத்துல ஃபுல்லா ரொம்ப கேவலமா அசிங்கமா வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பிளர் பண்ணிடுறேன். சவுண்ட் கேட்டுச்சு ஏதோ. யாரு? சரியான கேப்சர். எப்படி இந்த கதை ஆடிச்சுன்னு தெரியல, யாருமே இல்லை. இதெல்லாம் பாருங்களேன், அந்த காலத்துல செஞ்ச பானைகள் அப்படியே இருக்கு பாருங்க. யாரு? ஆனா ஃபுல்லா எதை எரிச்சு வச்சிருக்கிறாங்க. இது திறந்தான் இருந்துச்சு. ஓஹோ, உன் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இந்த வரேன் இரு. நீ விளாட்னே இரு, நான் போறேன். வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் விளாண்டுட்டு இருக்கு. ஆனா அவன் விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லை.
இப்போ நான் உள்ளே போனால் கண்டிப்பாக உள்ளே எதுவும் இருக்காது. திருப்பி இந்த பக்கம் வரணும், இங்கேயும் ஒன்றும் இருக்காது. எதுக்கு? யாரு? யார் அது? யாரு? இங்கதான் இருக்கியா? நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எங்க இருக்க? எங்க இருக்க? எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? ரொம்ப கேவலமா இருக்கு. புறம்போக்கு நாய், எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.